ஸோ அரிசி ரெடி, சீரக சம்பா அரிசி தெரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் மட்டன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், மேஞ்சி எல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடயே வந்து மசாலா, ஹோல் கிரெயின் மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய், வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். புதினா இருக்குது, வெங்காயம், பச்சை மிளகா, பச்சை மிளகா எடுத்துகிட்டு வந்தோம், வெங்காயம், தக்காளி, நெய் இருக்குது. ஸோ கடாயை வச்சாச்சு, நல்லா கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கலாம். ஓகே, கடாயில் அடுப்பு வச்சுட்டு நெய் அண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அரைச்சி செஞ்சிடலாம் முடிவு பண்ணி. தேங்காய் கூட சேர்த்து வெங்காயம், தக்காளி, புதினாவையும் சேர்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து சாய் ஜீராவும் பச்சை மிளகாவும் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வெங்காயம், தக்காளி, ஓகே, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா சுண்டி வர வரைக்கும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டுலேயே எல்லா ஹோல் கிரைனும் போட்டாச்சு. ஸோ வாய்க்கு எதுவுமே வராது இந்த பிரியாணி. ஸோ எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே சாப்பிடலாம், பச்சை மிளகா மட்டும் எடுத்துகிட்டு. ஸோ இது நல்லா சுண்டி வந்தோடனே நெக்ஸ்ட் ஸோ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஹோல் கிரைன் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு, அடுத்து மட்டன், அதுக்கப்புறம் பிரியாணி பண்ண போகிறோம். நல்லா வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட்டு ஒன்று ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியுமே நல்லா களைஞ்சி ஊற வச்சுருங்க, 1க்கு 2 தண்ணி. ஓகே, நம்ம தம் தான் போட போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஊறிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அரிசி. ஓகே, அப்படி கிச்சனையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இப்படிலாம் மெஸ்ஸியாக இருக்குது. கொஞ்சம் அடிச்சுட்டு வேறு ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த மெஸ்ஸி கிச்சனை ஆஃப்டர் குக்கிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.